Hello, good morning. Is my voice audible? Good morning, sir. Audible. Morning, sir. Good morning. Audible. Yes, okay, super. So, okay, right, super. So, let's start our today's class. Now, I'll mute பண்ணிட்டேன். Yes, so if you have any doubts, எதாவது queries, எதாவது clarification இருந்துச்சுன்னா, so please unmute yourself, speak and again mute பண்ணிக்கோங்க. Because இந்த ரெக்கார்டிங்கை நீங்க தான் திருப்பி கேட்க போறீங்க and உங்களுக்கு நாய்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தான் டிஸ்டர்பன்சஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம டெவாப்ஸ் அப்படின்ற ஒரு டூல், நம்ம கிட் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டூல் நம்ம பார்க்க போறோம். அண்ட் கிட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அது நம்ம லேர்ன் பண்றதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ், அது டெவாப்ஸ்ல எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் 3 செஷன்ஸ் நான் தான் உங்களுக்கு ஹேண்டில் பண்ண போறேன். ஐ எம் மை செல்ஃப் மித்ரன். ஸோ ஐ ஒர்க் ஆஸ் அ பைத்தன் டெவலப்பர் ஃபார் த பாஸ்ட் 5 years and past 2 years கிரீன்ஸ் டெக்னாலஜியில் I'm handling mostly DevOps and AWS-ல கொஞ்சம் advanced project classes, Redshift, CDCP அப்படின்னு சொல்லிட்டு advanced topics handle பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் 3 செஷன்ஸ் Monday, Wednesday, Friday at 10:30 AM எஸ் நம்ம உங்களுக்கு கிட் அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்ட்ஸா நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான கிளாஸ், ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். ஏன்னா நம்ம கிட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்ற பேசிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அடுத்த அப்கமிங் செக்மெண்ட்ஸ்ல தான் நம்ம இன்டெப்தா கொஞ்சம் கிட்ல நம்ம நிறைய லேர்ன் பண்ண போறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் முதல் நாளே சில பேர் இப்பதான் நியூவா ஜாயினும் பண்ணிருப்பீங்க அண்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பேச்சஸும் இருக்கீங்க, ரைட்? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டேவே ரொம்ப டெக்னிக்கலா நம்ம பேசிட்டோம்னா என்னோட இம்ப்ரெஷன்ன்றது பேடா கிரியேட் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டேவே இவ்வளோ அட்வான்ஸா பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நீங்க ஏடபிள்யூஎஸ்ல எவ்வளோ எஃபர்ட் போட்டு நீங்க லேர்ன் பண்ணிருப்பீங்களோ அதோட ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நீங்க டெவாப்ஸ்ல போட வேண்டிய சுச்சுவேஷன் வரும். இதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். ஏன்னா சில பேர் நியூவா இருக்கிறனால ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பீப்புள்ஸ்க்கு உங்களுக்கு தெரியும். ஸோ பிகாஸ் AWS இஸ் வெரி வெரி ஈஸி. ஸோ ஏன் வெரி வெரி ஈஸின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம லேர்ன் பண்ண போறது டெவாப்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரி. இப்போ நம்ம டெவாப்ஸ்னா என்ன, அது அதோட அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பீரியாடிக் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க இன் கெமிஸ்ட்ரி. சேம் நம்மளுக்கு டெவாப்ஸ்ல ஒரு பீரியாடிக் டேபிள் இருக்கு. ஸோ இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா டெவாப்ஸ் பீரியாடிக் டேபிள்னு சொல்லுவாங்க. கெமிஸ்ட்ரியில இருக்கிற மாதிரியே கான்செப்ட் நமக்கு இங்க கொஞ்சம் ஒரு லிஸ்ட் இருக்கும். என்ன லிஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி ஒரு பீரியாடிக் டேபிள் லிஸ்ட் இருக்கு. ஆக்சுவலா இது கெமிஸ்ட்ரியில இருக்க பீரியாடிக் டேபிள் கிடையாது, டெவாப்ஸ்ல இருக்க டூல்ஸ். ஸோ சேம் நீங்க கிளவுட்னு சொல்லிட்டு ஒன்று படிச்சிருப்பீங்க. இங்க இருக்க கிளவுட்ன்ற கேட்டகரி. இந்த கிளவுட் கேட்டகரியில AWS படிச்சிருக்கீங்களா? இந்த AWSன்றது ஒன் ஆஃப் த டூல்ஸ் இன் டெவாப்ஸ். அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க படிச்ச கோர்ஸே என்னன்னா ஒன் ஆஃப் த டூல்ஸ் இன் டெவாப்ஸ் தான். ஒரே ஒரு டூல் தான் நீங்க இவ்வளவு நாளா படிச்சிருந்தீங்க. ஏன்னா இட்ஸ் லிட்டில் பிட் பிக் டூல், நிறைய விஷயம் இருக்கறனால நீங்க AWSன்னு சொல்லிட்டு ஒரு டூல் படிச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட் நீங்க பார்க்க போற டூல்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நிறைய பார்ப்போம். அன்சிபிள், டெராஃபார்ம், கிட், ஜென்கின்ஸ், டாக்கர்னு ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் நம்ம டாப் டூல்ஸ் அப்படின்றது நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போற டூல்ன்றது கிட். ஸோ கிட்ன்றது ஒன் ஆஃப் த டாப் டூல்ஸ். ஆனா இப்ப AWSல நமக்கு EC2, VPC, IAM, S3, RDS இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்ட்ரோடக்டரி டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ட்ரோடக்டரி டூல்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ தே ஆர் ஜஸ்ட் பேசிக்ஸ். ஸோ பேசிக்ஸ்னா என்னன்னா இது எல்லாருக்குமே தெரியும். நீங்க இந்த எனக்கு EC2 தெரியும், S3 தெரியும்னு சொல்லிட்டு நீங்க ஜாப் அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மதிக்க கூட மாட்டாங்க அந்த ரெஸ்யூம். பிகாஸ் இது வந்து ஒரு காமன் நாலேஜ் மாதிரி, எல்லாருக்குமே தெரியும் EC2, S3. அப்போ உங்களுக்கும் தெரியுமா, ஓகே. பட் நம்மள ஏன் ஹையர் பண்ணணும் அப்படின்ற சிச்சுவேஷனுக்காக தான் நீங்க AWSல EC2, S3யும் தாண்டி கோடு டிப்ளாய், கோடு பைப்லைன், ரெட்ஷிஃப்ட், லாம்டா, மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்ஸ் டாபிக்ஸா நீங்க பார்த்து வச்சுக்க போறீங்க. பிகாஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்த் இருக்கு, நான் இன்னும் நிறைய லேர்ன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றதுக்காக நாமளே வெளியில ப்ரூவ் பண்ணிக்க போறோம். சேம் எக்ஸாம்பிள்ல நம்ம இப்போ AWS அப்படின்றத நம்ம ஒரு டெவாப்ஸ் டூல்ஸா நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம கிட் அப்படின்னு ஒரு டூல் பார்க்க போறோம். இந்த கிட்ன்றது என்னன்னா AWSல EC2, VPC மாதிரி. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும், இது நம்மளும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆனா அந்த கிட் தெரிஞ்சனால நம்மளுக்கு ஒரு மதிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இட்ஸ் அ காமன் டூல், வில் எவ்ரி ஒன் நோஸ். எல்லாருமே யூஸ் பண்ற ஒரு டே டு டே டூலா இருக்க போது, அப்ப நம்ம அந்த டே டு டே டூல் நம்மளுக்கு தெரியலனா இது நம்மளுக்கு தான் ஒரு ப்ராப்ளம். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ அந்த கிட்னா என்ன, எப்படி கிட் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 3 செஷன்ஸ் நம்ம லேர்ன் பண்ணுவோம். அண்ட் கிட்ன்றது ரொம்ப ஈஸியஸ்டான டூலுங்க, அதனால தான் எல்லாருக்குமே தெரியும்னு நான் சொல்றேன். அப்ப எல்லாருக்குமே தெரியுற டூல்னா நம்மளும் ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம்ல. அந்த மாதிரி ஒரு ஈஸியான டூல் தான் கிட். நம்ம கிட்னு நம்ம லேர்ன் பண்ணலாம். பட் கிட் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த டெவாப்ஸ்னா என்னது, இந்த டெவாப்ஸ்க்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி இன்ட்ரோடக்ஷன், ஒரு 5 to 10 minutes. அதுக்கடுத்து நம்ம கிட்டோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்து நம்ம கிட்டை இன்ஸ்டால் பண்ணி கிட்ல நம்ம ஒர்க் பண்ணுவோம், ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா டெவாப்ஸ் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் என்ன.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டெவாப்ஸ் உங்களுக்கு ரோல் என்னவா இருக்க போகுது, என்ன வேலை நீங்க பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே இந்த டெவ் பிளஸ் ஆப்ஸ், அதுதான் டெவாப்ஸ். ஸோ டெவலப்மெண்ட் பிளஸ் ஆப்ரேஷன்ஸ், ஸோ டெவலப்மெண்ட்டும் ஆப்ரேஷன்ஸும் கலந்தது தான் டெவாப்ஸ்ன்னு சொல்றாங்க. சிம்பிளா நீங்க டெவாப்ஸ்ன்றத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஃபாஸ்டர் டெலிவரி அப்படின்ற ஒரு டெர்மினாலஜியை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாஸ்டர் டெலிவரினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் ஒரு வேலையை சீக்கிரம் பண்ணி முடிச்சேன்னா அதான் நான் ஃபாஸ்டர் டெலிவரி அப்படின்னு நான் சொல்லுவேன். அது என்னங்க ஃபாஸ்டர் டெலிவரி? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேஜஸ் இருக்குங்க. ஸோ ஸ்டேஜஸ்னா என்னன்னா, நீங்க ஒரு ப்ராஜெக்ட் அண்டர்டேக் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1 என்னன்னா ரெக்வயர்மெண்ட் அனாலிசிஸ். ரெக்வயர்மெண்ட் அனாலிசிஸ்னா என்ன? ஒரு கிளையண்ட்ன்றது எனக்கு இப்படி ஒரு வெப்சைட் பண்ணி கொடுங்க, எனக்கு ஒரு ப்ராடக்ட்டை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்பாங்க. அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு அந்த கிளையண்ட் கிட்ட இருந்து ரெக்வயர்மெண்ட் அனாலிசிஸ் கேதர் பண்ணி ஒரு ஹை லெவல் டாக்குமெண்ட், லோ லெவல் டாக்குமெண்ட்லாம் எழுதி வச்சு, ஓகே ஸோ இதுதான் அவர் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு அந்த டீடைல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். நெக்ஸ்ட் அந்த கலெக்ட் பண்ண டீடைல்ஸை வச்சு நான் என்ன பண்ணுவேன்னா, நான் பிளான் பண்ணுவேன். ஸோ பிளான்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ராஜெக்டை பண்ணி முடிக்க எவ்வளோ ரிசோர்சஸ் தேவை, எத்தனை டெவலப்பர்ஸ், எத்தனை டெஸ்டிங் டீமு, எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணுவேன். ஸோ பிளான் பண்ணி முடிச்ச அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா சிஸ்டம் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிஸ்டம் டிசைனிங்னா என்னன்னா, ஸோ நீங்க பிளான் பண்ணிட்டீங்க எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ வேலை ஆகும்னு. இப்போதான் நீங்க வேலையை ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க டிசைனிங் பண்ண போறீங்க. என்ன டிசைன்னா ஆர்கிடெக்சர் டிசைன். உங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா இப்போ நீங்க 2 tier ஆர்கிடெக்சர், 3 tier ஆர்கிடெக்சர்னு சொல்லிட்டு நிறைய ஆர்கிடெக்சர் டயக்ராம்ஸ்லாம் இருக்கும். எப்படி நீங்க ஒரு ஆர்கிடெக்சர் கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு ஸோ வில் ஹேவ் சம் டயக்ராம்ஸ். இதெல்லாம் நீங்க ப்ராஜெக்ட் கிளாஸ்ல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நீங்க பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் டிசைன். நீங்க எடுத்தோடனே AWS, EC2, DevOps தவிர மாட்டீங்க. டூல்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணி சிஸ்டம் டிசைன். எனக்கு என்னென்ன காம்பனன்ட்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ரஃபா ஒரு டயக்ராம். இந்த டயக்ராம் முடிச்ச அப்புறம் தான் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு வரும். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் என்னன்னா, இங்கதான் நம்மளுக்கு டெவலப்பர்ஸ் அப்படின்ற நாங்கெல்லாம் வரும். ஸோ மித்ரன் ஐ ஒர்க் அஸ் பைத்தன் டெவலப்பர்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா. அப்ப டெவலப்பர்ஸ் நாங்க என்ன பண்ணுவோம்னா, அவங்க ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க, ஒரு டிசைன், ஒரு ஆர்கிடெக்சர் டிசைன் பண்ணியிருப்பாங்க. நாங்க அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவோம். இம்ப்ளிமெண்டேஷன் என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோட் அடிக்கிறது. பைத்தான்ல கோட் அடிக்கலாம், ஜாவால அடிக்கலாம், C++ அடிக்கலாம், எதுல வேணா கோட் அடிக்கலாம். அல்டிமேட்டா என்னோட கோல்ன்றது ஒன்னாதான் இருக்க போது, வெப்சைட்ன்றது. அப்போ அதுக்கு முன்னாடி அவங்க பிளான் பண்ணுவாங்க, இது எப்படி நான் அப்ரோச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணுவாங்க ஒரு லே அவுட். அந்த லே அவுட்ன்றது நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கோடிங் லாங்குவேஜ் எல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்காது, டூல்ஸ் எல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்காது, ஜஸ்ட் டேட்டா ஃப்ளோ. இதை நீங்க ஃப்ளோ சார்ட்னு சொல்லலாம். இதை நான் சிம்பிளா என்னன்னு சொல்லணும்னா, இதை தெரிஞ்சவங்க UML படிச்சிருப்பாங்க. ஸோ UMLன்றது என்னன்னா யூனிஃபைடு மாடலிங் லாங்குவேஜ். இந்த UML எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு டேட்டா ஃப்ளோ வரையறதுக்கு, எங்க இருந்து டேட்டா எப்படி பாஸ் ஆகுது, எப்படி நம்மளுக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த டேட்டா ஃப்ளோவை நம்மளுக்கு பாஸ் பண்றதுக்காக they will be using UML. அந்த UML தெரிஞ்சவங்க அந்த அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிஸ்டம் டிசைன் பண்ணுவாங்க. அவங்க டிசைன் பண்ணி முடிச்ச அப்புறம் தான் எங்க டெவலப்பர்ஸ்ன்றதுக்கு எங்களுக்கு வேலையே. ஏன்னா ஒரு டீம்ல 5 பேர் இருக்கும், 5 டெவலப்பர்ஸ் இருக்கும், ஒரு சீனியர் 4 ஜூனியர் அப்படி இருக்காங்கன்னா நாங்க எல்லாமே எங்க இஷ்டத்துக்கு ஒரு கோட் அடிக்க முடியாது. ஏன்னா எங்களுக்கு ஒரு பிளானிங்ன்றது தேவை. நீ இதை பண்ணிக்கோ, நான் அதை பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நாங்க ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணி தான் எங்க கோடிங்ன்றதை ஸ்டார்டே பண்ண முடியும். அந்த பிளானிங் யார் பண்ணி கொடுப்பாங்கன்னா சிஸ்டம் டிசைனர்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இம்ப்ளிமெண்டேஷன் போயிட்டு இருக்கு. இந்த இம்ப்ளிமெண்டேஷன் முடிஞ்சோன்னா நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவோம்னா, டெஸ்டிங் டீம்னு வந்து இருப்பாங்க. அவங்க இதை டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணி கோடுன்றது எல்லாமே கரெக்டா இருக்கா, எல்லாமே ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்டிங் ஃபேஸ் எல்லாமே ஓகே அப்படின்னோன்னா டிப்ளாய்மெண்ட், DEPLOYMENT அண்ட் மெயின்டெனன்ஸ். இங்கதான் உங்களோட வேலை ஸ்டார்ட். ஸோ இப்போ நான் இம்ப்ளிமெண்டேஷன்ல இருப்பேன். எனக்கு முன்னாடி சிஸ்டம் டிசைனர்ஸ், பிளானர்ஸ், ரெக்வயர்மெண்ட் அனாலிசிஸ், இவங்களுக்குலாம் கோடிங்லாம் இதெல்லாம் தெரியவே தெரியாது. ஜஸ்ட் கிளைண்ட் கிட்ட பேசி எவ்வளவு ப்ராஜெக்ட், எவ்வளவு காசுன்னு சொல்லிட்டு பேசுறவங்க. அடுத்து நம்மளுக்கு பிளானிங், சிஸ்டம் டிசைனிங், இம்ப்ளிமெண்டேஷன், டெஸ்டிங் டீம்னு ஒருத்தங்க இருப்பாங்க. இல்ல டிப்ளாய்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ். இந்த கேட்டகரிக்கு அடியில தான் நீங்க டெவாப்ஸ் அப்படின்ற டூல்ஸை நீங்க கொண்டு வர போறீங்க. இப்போ நம்ம டெவாப்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி நீங்களே தான் என்ன பண்ணணும்னா மேனுவலா டிப்ளாய்மெண்ட் எல்லாமே பண்ணணும். டிப்ளாய்மெண்ட்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு AWSல EC2 அப்ளிகேஷன் ஹோஸ்டிங் அப்படின்ற ஒரு கிளாஸ்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு IIS அப்படின்ற ஒரு வெப் சர்வர்ல நீங்க ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா ஒரு HTTPD அப்படின்ற ஒரு நமக்கு அப்பாச்சி சர்வர்ல, ஒரு வெப் சர்வர்ல நீங்க அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ டெவாப்ஸ்ல நம்ம அதையும் தாண்டி டாம்கேட், மேவன் அப்படின்னு சொல்ற அட்வான்ஸ் வெப் ஹோஸ்டிங்லாம் நம்ம பார்ப்போம். அப்ப நம்ம டிப்ளாய்மெண்ட்ன்ற ஒரு ப்ராசஸை பண்ண போறோம். டிப்ளாய்மெண்ட்னா என்னன்னா, டெவலப்பர் கொடுக்குற கோடை நான் எடுத்து போய் டிப்ளாய் பண்ண போறேன். அப்படி டிப்ளாய் பண்ணா மட்டும்தான் அந்த கோடுன்றது மக்களுக்கு போய் சேரும். ஸோ தே கேன் யூஸ் இட் தேர் வெப்சைட்ஸ். நம்ம ப்ரௌசர்ல www.facebook.com அடிச்சோம்னா உங்களால பார்க்க முடியுது. அப்ப அதுக்கு டிப்ளாய் பண்ணிருக்கோம்.
டிப்ளாய் பண்ணா மட்டும் பத்தாது, அந்த கோடு கரெக்டா ஒர்க் ஆயிட்டு இருக்கான்னு மெயின்டெனன்ஸும் பண்ணணும். அப்ப இது ரெண்டுமே நம்ம என்னன்னா உங்களோட வேலையா இருக்க போகுது. இப்போ இது எல்லாமே பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு 1 இயர் டைம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மொத்த ஸ்டேஜஸும் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு ப்ராஜெக்ட் ரெடி ஆகி வேலையை முடிக்கிறதுக்கு 1 இயர் ஆகும். ஆனா இப்ப இந்த டெவாப்ஸ்ன்ற டூல் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபாஸ்டர் டெலிவரி அப்படின்னு சொல்றாங்க. டெலிவரினா என்னன்னா, நீங்க இந்த ஃபேஸஸை ரஷ் பண்ணவே முடியாது. இதை நீங்க சீக்கிரமா பண்ணி விடுங்க, டெவலப்பர்ஸை 8 மணி நேரம் ஒர்க் பண்றத 12 மணி நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா சான்ஸே இல்லை. டெஸ்டிங்க்கும் நம்ம எல்லாம் ரஷ் பண்ண முடியாது, இதை சீக்கிரம் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ அது இட்ஸ் அ ப்ராசஸ், இட் டேக்ஸ் டைம். ஆனா இந்த டிப்ளாய்மெண்ட் பண்ற ஒரு 3 மாசம் 4 மாசத்தை நம்ம கம்மியா ஒரே மாசம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மி பண்ண முடிஞ்சா, ஏன்னா அது ஒரு டிப்ளாய்மெண்ட் தானே, கொடுக்குற கோட எடுத்துட்டு போய் போட போறோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ண போறோம். அப்ப அதை நம்ம ஃபாஸ்டா பண்ணினா அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற டூல்ஸ் தான் DevOps. சிம்பிளி மீன்ஸ் ஃபாஸ்டர் டெலிவரி. சீக்கிரமா நம்ம என்ன பண்ண போறோம்னா டெவலப்பர்ஸ் கொடுக்குற கோட நம்ம எடுத்துட்டு போய் நம்ம டெலிவரி பண்றதுக்காக ஸோ வில் பி யூசிங் DevOps. நமக்கு ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ல போடுறதுக்காக வில் பி யூசிங் DevOps. ஸோ இதனால நமக்கு என்ன அட்வான்டேஜ், DevOps யூஸ் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு டைம் ரிடக்ஷன் ஆகுது. ஸோ ரெடியூஸ்டு டைம். ஸோ அப்போ டைம் ரிடக்ஷன் என்ன மீனிங், நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன்னா எனக்கு ஒரு ப்ராஜெக்டை பண்ணி முடிக்க டைம் கம்மியாகுதுன்னா அடுத்த ப்ராஜெக்டும் அண்டர்டேக் பண்ணிக்கலாம், எனக்கு மோர் ரெவன்யூ. நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா நமக்கு காஸ்ட் ரிடக்ஷன். காஸ்ட் ரிடக்ஷன் என்ன, 6 மாசம் இப்போ ஒரே ப்ராஜெக்ட்டுக்கு நான் டெவலப்பர்ஸ் கொடுக்குற சம்பளம் நான் 9 months or 10 months நான் கொடுத்து முடிச்சேன்னா நான் அந்த டெவலப்பர்ஸை வேற ஒரு யூஸ் கேஸ்க்காக நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ காஸ்ட் ரிடக்ஷன் அண்ட் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இதனால எனக்கு ப்ராஃபிட்டும் அதிகம். நான் வேற ஒரு ப்ராஜெக்டை நான் அண்டர்டேக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ப்ராஃபிட்டும் எனக்கு அப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு இதெல்லாமே நம்மளுக்கு கிளையண்ட் ஓரியன்டட். ஸோ இப்போ நமக்கு எதுக்காக இந்த ஃபாஸ்டா பண்றோம் அப்படின்றது நம்மளுக்காக மட்டும் இல்ல. இப்போ கிளையண்ட் வந்து ஒரு ப்ராஜெக்டை பண்ணி கொடுக்க சொல்றாங்கன்னா, இப்போ எனக்கு ஃபேஸ்புக் மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வேணும்னு கேட்பாங்க. எவ்வளவு நாளுங்க உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா, ஒரு 2 மாசத்துல பண்ணுவீங்களா அப்படின்ற டைம்ன்றது அப்நார்மலா தான் இருக்கு. ஸோ அப்போ கிளையண்ட்டுக்கும் நம்ம சீக்கிரமா ஒரு வேலையை பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்களும் ஹாப்பி. அப்ப எனக்கு அடுத்த ரெஃபரன்சஸ்ல நிறைய பேர் இன்னும் நிறைய கிளைண்ட்ஸ் வந்து எங்க கம்பெனியை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா நாங்க தரமான ப்ராடக்ட்டை சீக்கிரமான டைம்ல முடிச்சிட்டோம். அப்போ நமக்கு கிளையண்ட்டும் ஹாப்பி அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் எஃபோர்ட் ரிடக்ஷன். ஸோ இது வந்து நமக்கு காஸ்ட் ரெடியூஸ் டைம் எல்லாமே வராம எஃபோர்ட்டும் நமக்கு கம்மி. ஏன் எஃபோர்ட் கம்மினா, இது நம்ம டிப்ளாய்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் கேட்டகரியில் நீங்க பாப்பீங்க. நீங்க எஃபோர்ட் ரிடக்ஷன்ன்றது டெவாப்ஸ்ன்றது என்னன்னா ஃபுல்லா ஆட்டோமேட்டிக். ஆட்டோமேட்டிக்னா என்னன்னா ஒரு கோடு ஒருத்தர் டெவலப்பர் ஒரு கோடை கொடுத்தாருன்னா அது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு டிப்ளாய் ஆகணும், நான் கையே வைக்காம. ஸோ நான் எந்த வேலையுமே பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் மட்டும் நான் ஒரு ப்ராசஸை செட் பண்ணி வச்சிருவேன். ஒரு CI/CD அப்படின்னு கண்டினியூஸ் இன்டகிரேஷன், கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட், ஒரு பைப்லைன், ஒரு ஒர்க் ஃப்ளோ அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவாங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெவலப்பர் ஒரு கோடு கொடுப்பாரு, அந்த கோடு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு போய் டிப்ளாய் ஆகி என்னோட மெஷின்ல அது விழுந்து அவுட்புட்டும் காமிச்சிடும். நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் வேடிக்கை மட்டும் பார்ப்பேன். டெவலப்பர் இன்னொரு கோடு கொடுத்தாருன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அப்ப இததான் CI/CD அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அந்த CI/CDக்காக நம்ம யூஸ் பண்ண போற லேர்ன் பண்ண போற டூல்ஸ் தான் ஜென்கின்ஸ், கிட், அன்சிபிள், டாக்கர், டெராஃபார்ம், நமக்கு ஸ்ப்ளங்க், ஆப்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 9 டூல் கிட்ட நம்ம பார்க்க போறோம். இதுல பைத்தான்னு ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி 9 டூல்ஸ் கிட்ட நம்ம லேர்ன் பண்ண போறோம். அப்ப சேம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா DevOps அப்படின்ற கேட்டகரி கடியில நம்ம சோர்ஸ் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் கடியில கிட் அப்படின்னு நம்ம ஒரு டூல் நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஸோ கிட்னா என்ன, கிட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் லெவல்ல பார்க்கலாம். ஓகே, ஸோ கிட் அப்படின்றது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இட் இஸ் கால்ட் ஆஸ் சோர்ஸ் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட், SCM, சோர்ஸ் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் ஆர் வெர்ஷன் கண்ட்ரோலிங் சிஸ்டம். ஸோ VCS அப்படின்னு சொல்லலாம். ஸோ SCM ஆர் VCS, சோர்ஸ் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் ஆர் வெர்ஷன் கண்ட்ரோலிங் சிஸ்டம். இந்த SCM ஆர் VCS ரெண்டுமே நமக்கு என்னன்னா எக்ஸாம்பிள் ஆஃப் கிட். இந்த கிட் மாதிரியே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் இருக்காங்க என்னன்னா கிட்டுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்க கிட்டு தான் யூஸ் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. கிட்டுக்கு மாதிரியே SVN ஒருத்தர் இருக்கான், அதே மாதிரி மெர்கூரியல், MERCURIAL, மெர்கூரியல்னு ஒருத்தர் இருக்கான். அப்ப இவங்களாம் என்னன்னா கிட்ன்ற டூலுக்கு மாதிரியே ஆல்டர்னேட்டிவ்ஸ். நம்ம தலை சிறந்த டூல் தான் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் படிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் கான்ஃபிகரேஷன் ஆட்டோமேஷன் பண்ணனா அன்சிபிள் தான் டாப். அதே மாதிரி செஃப் இருக்கான், பப்பெட் இருக்கான், சால்ட் இருக்கான். அன்சிபிள் தான் டாப்ன்றனால அன்சிபிள் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நமக்கு இன்டகிரேஷன் டூல்ல ஜென்கின்ஸ் தான் டாப். ஆனா நமக்கு அதே மாதிரி நமக்கு கிட் CIE, டிராவிஸ் CIE, சர்க்கிள் CIன்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்காங்க. ஆனா நம்ம இப்ப இண்டஸ்ட்ரியில டாப்ல யூஸ் பண்ற டூல் தான் நம்ம படிக்கிறோம். அதே மாதிரி SVN, மெர்கூரியல் தான் பதில கிட்ன்றதான் இப்போதைக்கு ஒன் ஆஃப் த டாப் யூஸ்டு
சோர்ஸ் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ். ஸோ அப்போ நம்மளும் கிட்ன்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ண போறோம். அண்ட் இந்த கிட்ன்றது ஏன் டாப்னு சொல்லணும்னா கரண்டா 70% ஆஃப் த கம்பெனிஸ் கிட்ன்றதான் யூஸ் பண்றாங்க. ஸோ அப்ப நம்மளும் என்ன பண்ணலாம்னா அதுக்காகவே நம்ம கிட் லேர்ன் பண்றோம் அப்படின்னு நம்ம எதுக்காக நம்ம கிட் படிக்கிறோம் அப்படின்னு நம்ம டாப்ல இருக்கனால நம்ம கிட் படிக்கிறோம். அப்ப இந்த கிட்டோட யூஸ் கேஸ் என்ன, எப்படி கிட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த ப்ராசஸ் மட்டும் எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஸோ இந்த இம்ப்ளிமெண்டேஷன் டெஸ்டிங்கை கூட தூக்கிடுவோம். ஸோ நம்மளுக்கு இப்ப டெவலப்பர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கோடு கொடுப்பாங்க. அந்த கோடுன்றது நம்மளுக்கு என்னவா மாறணும்னா ஒரு அப்ளிகேஷனாக மாறணும். ஆனா அது உடனே நம்மளுக்கு அப்ளிகேஷனா மாறிடாது. அது நமக்கு நிறைய ஸ்டேஜஸை தாண்டி போயிட்டு தான் அது அப்ளிகேஷனா மாறும். அப்ப அதுல நான் ஒரு குட்டி ஸ்டேஜஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். என்னன்னா டெவலப்பர்ஸ்ன்றது கோடு தினமும் கொடுத்துட்டே இருப்பாங்க புதுசு புதுசா. ஏன்னா இன்னைக்கு நான் வேலைக்கு போறேன்னா இன்னைக்கு போயிட்டு நான் ஒரு வேலை பண்ணுவேன். ஸோ நான் ஒரு 15 to 20 லைன்ஸ் ஒரு கோட் அடிக்கிறேன்னா நான் இன்னைக்கு அடிச்ச கோடு அதை நான் போய் சேவ் பண்ணுவேன். அப்ப அதே மாதிரி நாளைக்கு ஒரு 20 லைன், அதுக்கடுத்த நாள் ஒரு 20 லைன், இதே மாதிரி எவ்ரிடே நான் கோடை அடிச்சுட்டே வருவேன். அப்ப அந்த கோடை நான் என்ன பண்ணணும்னா ட்ராக் பண்ணணும். ஸோ ட்ராக்கிங்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னைக்கு ஒரு கோடு அடிச்சிருக்கேன், இந்த கோடு ஒர்க் ஆகுது. நான் 2 மாசம் கழிச்சு அதே கோடு எனக்கு ஒர்க் ஆகல, ஏன்னா அதை புதுசா நான் ஆட் பண்ணியிருக்கேன், இதனால ஒர்க் ஆகாம போகுது. அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா 2 மாசம் முன்னாடி நான் அடிச்சிருந்த கோடு எனக்கு கிடைச்சால் நல்லா இருக்குமே, அதை நான் வச்சு செக் பண்ணிடலாம், அப்போ ஒர்க் ஆனது இப்ப ஏன் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கம்பாரிசனுக்காக. ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற டூல் தான் கிட், சோர்ஸ் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட். நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளோட கோடை நான் கண்ட்ரோல் பண்ண போறேன், இல்ல ட்ராக் பண்ண போறேன், அதோட வெர்ஷனை நான் ட்ராக் பண்ண போறேன். அப்ப அதை ட்ராக் பண்றதுக்கு நமக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம கோடை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணாதான் நம்ம இன்னைக்கு இந்த கோடு இப்படி இருந்துச்சு, அதுக்கடுத்த நாள் இப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ட்ராக் பண்ண முடியும். அந்த ஸ்டோர் பண்ற இடத்த என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெப்போ ஷார்ட் ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம இந்த ரெபாசிட்டரினா என்ன, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஸோ இதுல லோக்கல் ரெபாசிட்டரி, ரிமோட் ரெபாசிட்டரின்ற கேட்டகரிஸ் எல்லாமே இருக்கு. ஸோ சிம்பிளி வாட் யூ ஆர் கோயிங் டு டு இஸ் டெவலப்பர் கொடுக்குற கோடை நம்ம ஒரு ரெபாசிட்டரியில ஸ்டோர் பண்ண போறோம். அந்த ரெபாசிட்டரினா என்ன, அந்த ரெபாசிட்டரி யார் தர போறா, இந்த ரெபாசிட்டரி யார் தருவாங்கன்னா நமக்கு கிட்னு சொல்லிட்டு தருவாங்க. கிட்டுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம்னா SCM ஆர் VCS எழுதிக்கலாம். ஓகே, இந்த ரெபாசிட்டரி ப்ரொவைடர்ஸ்ன்றது என்னோட சோர்ஸ் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் விச் இஸ் கிட், SVN, மெர்குரியர், இது எல்லாத்துலயுமே ரெபாசிட்டரின்றது தாங்க கான்செப்ட். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கிட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். என்ன எக்ஸாம்பிள்னா இப்ப புதுசா ஒரு கிளையண்ட் வந்திருக்காங்க, எனக்கு ஒரு வேலையை பண்ணணும்னு சொல்றாங்க, ரெக்வயர்மெண்ட் அனாலிசிஸ், சிஸ்டம் டிசைன் எல்லாம் முடிச்சோன்னே இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லிட்டு என்னோட வேலையை நான் ஸ்டார்ட் பண்றேன். அப்ப என் ஆஃபீஸ்க்குள்ள நான் என்ன பண்ணுவேன்னா நான் இங்க போயிட்டு ஒரு கோட் அடிப்பேன். ஸோ என்ன கோட் அடிப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வெர்ஷன் 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கோட் அடிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு V1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். வெர்ஷன் 1 என்னன்னா இப்பதான் முதல்ல நான் கையே வைக்கிறேன். ஸோ புதுசா ஒரு கோடை நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இன்னைக்கு நான் ஒரு 100 லைன் கோட் அடிச்சிருக்கேன், அதை நான் சேவ் பண்ணிட்டு அடுத்த நாள் போவேன் V2, V3, V4, V5 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாளும் நான் கோட் அடிச்சுட்டே வருவேன், அதை நான் சேவ் பண்ணிக்கிட்டே வருவேன். அப்ப அது என்னன்னு சொல்றாங்கன்னா வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வெர்ஷன் 1, 2, 3ன்னு சொல்லிட்டே வராங்க. இப்படியே பல மாசம் போன அப்புறம் அந்த கோட் என்ன ஆகும்னா கம்ப்ளீட் ஆகும். ஒரு 6 மாசம் கழிச்சு நான் அந்த வேலையை முடிச்சிட்டேன். அப்ப நம்ம எதை பண்ணுவோம்னா ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ ரிலீஸ்னா என்னது, இப்போ இதுக்குள்ள நான் பண்ணது எல்லாமே என்னோட கம்பெனிக்குள்ள நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த கோடு, என் கம்பெனிக்குள்ள மட்டும் தான். இது இன்னும் உலக மக்களுக்கு யாருக்குமே தெரியாது இப்படி ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்க என் கம்பெனிக்குள்ள நாங்க வெர்ஷன் 1, 2, 3 நம்ம அடிச்சுட்டு இருக்கோம். அப்ப நாங்க என்ன பண்ணோம்னா வெர்ஷன் 1, 2, 3 அடிச்சு சொன்ன ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரிலீஸ் பண்ணுவோம். ரிலீஸ்னா என்னது, நான் அந்த ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டுக்கு போட்டு பீப்புள் எல்லாமே இந்த வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணலாம். அப்ப எனக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனா ரிலீஸ் ஆனவொன்னா வேலை முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ. திருப்பி நான் என்ன பண்ணுவேன்னா வெர்ஷன் 6, வெர்ஷன் 7, வெர்ஷன் 8, வெர்ஷன் 9ன்னு சொல்லிட்டு நான் இந்த கோடை இன்னும் நான் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா 2004ல ஃபேஸ்புக்ன்றது வந்துச்சு. அப்ப அது பாத்தீங்கன்னா ரொம்ப மட்டமா இருக்கும். ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒரு HTTPS நமக்கு PHP வழியா கிரியேட் பண்ண ரொம்ப ரொம்ப பழைய வெப்சைட். ஆனா இது இப்போ அது ஒரு அப்நார்மல் சேஞ்ச், எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. நீங்க வாட்ஸ்அப் எடுத்துக்கோங்க, இன்ஸ்டாகிராம், உங்களுக்கு தேவையான ஃபேமஸ் வெப்சைட்ஸ் எது வேணா எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த வெப்சைட் லான்ச் ஆகும்போது டம்மியா தான் இருக்கும். அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை ரிலீஸ் பண்ணி முடிச்ச அப்புறம் திருப்பி அதை கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து திருப்பி ஒரு புதுசா இன்னொரு ரிலீஸ். அப்ப என்னன்னா அந்த கோடை நான் புதுசா சேஞ்ச் பண்ணிட்டேன், அப்ப நான் புதுசா ஃபீச்சர் ஆட் பண்ணிருக்கேன். அப்ப எனக்கு என்ன ஆகும்னா இப்படி என்னோட சைக்கிள்ன்றது போயிட்டே இருக்கும். இப்ப என்னோட வேலை என்னன்னா இந்த வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, வெர்ஷன் 3 அடிச்ச கோடை எங்கேயாவது நான் ஸ்டோர் பண்ணி வச்சா நல்லா இருக்குமே. ஏன்னா இப்ப நான் திடீர்னு வெர்ஷன் 9ல இருக்கேன், நான் பழைய அடிச்சிருக்க கோடு ஒர்க் ஆகல. அப்ப நான் பழைய கோடு ஓபன் பண்ணி நான் பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
நான் ஓபன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த இடத்துல நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்ல. எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது? ஒரு நாள் நான் பண்ண வேலையும் போயிட்டு ஏதாவது ஒரு ஃபைல் அண்ட் ஃபோல்டர்ல போட முடியாது. அப்ப நம்ம ஏதாவது ஒரு இடத்துல நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஏன்னா நீங்க ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா கண்டிப்பா ஹியூமன் எரர்ன்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஏதாவது ஒரு ஃபைல் மிஸ் ஆகலாம், இல்ல தெரியாம ஒரே ஃபைல் நீங்க 2 வாட்டி காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம், இல்ல ஒரு ஃபைலை மிஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கு. கண்டிப்பா ஹியூமன் எரர்னு வரும். நீங்க மேனுவலா உங்க கோட வெர்ஷன் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா, இன்னைக்கு என் கோட் இப்படி இருந்துச்சு, நாளைக்கு என் கோட் இப்படி மாறிடுச்சு, அப்ப நான் என்ன பண்றேன், நேத்து எழுதின கோட ஒரு ஃபோல்டர்லயும் இன்னைக்கு எழுதின கோட ஒரு ஃபோல்டர்ல, அதுக்கு அடுத்தனா ஒரு ஃபோல்டர், இப்படி நான் போட்டு டேட் போட்டு வந்தேன்னா இதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கண்டிப்பா பிரச்சனை, ஒரு எரர் வரும். அப்ப இந்த எரர் அவாய்ட் பண்றதுக்காகவும் நம்ம சோர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நம்ம மீன்ஸ் இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் கண்டுபிடிக்கப்பட்ட டூல் தான் கிட்டு. நீங்க என்ன டெவலப்பராக இருந்தாலுமே, ஜாவாவா இருக்கட்டும், பைத்தானா இருக்கட்டும், C++ஆ இருக்கட்டும், எல்லா டெவலப்பர்ஸுக்கும் தெரிஞ்ச ஒரு மேண்டேட்டரி டூல் தான் கிட். நீங்க யாரை வேணா பிடிச்சு கேளுங்க, உங்களுக்கு கிட் தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு டெவலப்பரா இருந்தா தெரியும். ஏன்னா டெவலப்பர் இப்ப இருக்கிற ஆர்கனைசேஷன், இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி சொல்றேன், இந்தியாவில இருக்கிற எல்லா ஆர்கனைசேஷன்லயுமே கிட்ன்ற டூல் இல்லாம எந்த கம்பெனியுமே ஒர்க்கே ஆகாது. ஏன்னா ஒரு கோடை அவங்க கிட்லாம் ஸ்டோரே பண்ணி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் டூல் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இம்பார்ட்டன்டான டூல். அப்ப இந்த இம்பார்ட்டன்ட் டூல்ல நம்ம வெர்ஷன் கண்ட்ரோலிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிட் பாக்குறதுக்கு முன்னாடி கிட்டுக்கு ஒரு பிஹேவியர் இருக்குங்க. இப்ப இந்த கிட்டுக்கு எஸ்விஎனுக்கு மெர்கூரியலுக்கு இதுக்கெல்லாம் என்ன டிஃபரன்சஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டுக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பிஹேவியர் இருக்கு. என்ன பிஹேவியர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நமக்கு 2 வார்த்தை புதுசா கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா நீங்க எல்லாமே வெர்ஷன் கண்ட்ரோலிங் சிஸ்டம்னா என்னன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டீங்க. ஸோ விசிஎஸ்னா என்னன்னு. ஆனா இந்த விசிஎஸ் 2 கேட்டகரி இருக்குன்னு நான் இப்ப புதுசா நான் சொல்றேன். என்ன 2 கேட்டகரினா, சிவிசிஎஸ் அண்ட் டிவிசிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிவிசிஎஸ்னா என்ன, டிவிசிஎஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ சிவிசிஎஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சென்ட்ரலைஸ்ட், CNTRALISED. DVCS stands for distributed, DISTRUBUTED. So distributed version controlling system. எங்கேயுமே எழுதலையா? ஓகே, version. Okay, so centralized version controlling system and இதுக்கு என்னன்னா distributed version controlling system. Okay, ரெண்டுமே நமக்கு என்னன்னா நமக்கு version control பண்றதுக்காக யூஸ் பண்றோம். அப்ப CVCSக்கும் DVCSக்கும் என்ன டிஃபரன்ஸ், so what are they, how do they work? அதை நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வாட் ஐல் டூ இஸ், லெட் மீ ஓபன் மை நோட்ஸ். இந்த நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கார்த்திக் சார் ஆர் யார் இந்த மீட்டிங்கான லிங்க் உங்களுக்கு அனுப்பிச்சாங்களோ அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஐ ஷோ யூ an example of CVCS, சென்ட்ரலைஸ்டு வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நான் ரெபாசிட்டரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும் பார்த்தீங்களா, அந்த ரெபாசிட்டரினா என்ன, அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்க ஒரு டயக்ராம்ல இருக்கு. ஸோ இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்க ஒரு ஒர்க்கிங் காப்பின்னு இருக்கு. அது என்னன்னா கம்ப்யூட்டர் 1, கம்ப்யூட்டர் 2, கம்ப்யூட்டர் 3. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 3 டெவலப்பர்ஸ் இருக்கும். இந்த 3 டெவலப்பர்ஸ்மே நாங்க என்ன பண்றோம்னா எங்க லேப்டாப்ஸ் இல்ல எங்க கம்ப்யூட்டர்ஸ் தான் இந்த PC1, PC2, PC3. எல்லா ஆர்கனைசேஷன்லயும் சர்வர்னு இருக்குங்க. அப்ப அந்த சர்வர்ல தான் நாங்க என்ன பண்ணுவோம்னா ரெபாசிட்டரின்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணி, இந்த ரெபாசிட்டரியில தான் நாங்க என்ன பண்ணுவோம்னா கோட ஸ்டோர் பண்ணி வைப்போம். இந்த ரெபாசிட்டரி யார் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி டாபிக்ல என்னோட கிட்டு இல்ல SVN மெர்கூரியல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெபாசிட்டரியை ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த ரெபாசிட்டரியில என்னோட டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். டன். ஸோ அப்ப நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன்னா, இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த 3 டெவலப்பர்ஸ் இருக்கும், 3 பேருமே டிஃப்ரெண்ட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றோம். நான் என்ன பண்ணுவேன், காலையில நான் மார்னிங் ஷிஃப்ட்ல வரேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் தி டெவலப்பர் 1, மார்னிங் ஷிஃப்ட்ல வருவேன். ஒர்க்கிங் காப்பினா என்ன, நான் அடிக்கிற கோடு, நான் ஒரு 100 லைன் கோட் அடிச்சிருக்கேன். அடிச்சு முடிச்சோன்னு நான் என்ன பண்ணுவேன்னா அதை நான் கமிட் அப்படின்னு பண்ணுவேன். கமிட்னா என்ன, நான் என்னோட லேப்டாப்ல இருக்கிற கோடை என்னோட ரெபாசிட்டரி என்னோட சர்வர்ல போயிட்டு நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஏன் சார் நான் ரெபாசிட்டரி நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு மாசமா வேலை பாக்குறீங்க, அந்த மொத்த வேலையுமே உங்க லேப்டாப்ல தான் இருக்கு. இப்ப திடீர்னு உங்க லேப்டாப்ல ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர், கண்டிப்பா ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு நமக்கு ஐயோ எல்லா டேட்டாவும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இதெல்லாம் ஒரு ரீசனா நம்ம சொல்லவே முடியாது. அப்ப அந்த பிளேம் ஃபுல்லா நம்ம தான் எடுத்துக்கணும். அப்ப அதுக்காக இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அன்னன்னைக்கு வேலையை பண்ண கோட எங்க சர்வர்ல அப்டேட் பண்ணிருங்க. அப்ப நான் இன்னைக்கு ஒரு 100 லைன் அடிச்சிருக்கேன்னா, அடிச்சு முடிச்சது அந்த கோடுல சர்வர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருங்க. அப்ப அந்த சர்வர்ல ஒரு பேக்கப் இருக்கும். அப்போ உங்க லேப்டாப்பே டிஸ்ட்ராய் ஆனாலும் இந்த சர்வர்ல ஒரு பேக்கப் இருக்கும் அப்படின்றத நம்மளோட கான்செப்ட். ஸோ அப்ப நான் என்ன பண்றேன், என்னோட ஒர்க்கிங் காப்பிலி என்னோட இருக்க கோட கமிட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். என்னோட டேட்டான்றது அப்படியே ஃபுல்லா போயிட்டு நான் இன்னைக்கு 100 லைன் அடிச்சது என்னோட சர்வர்ல போயிட்டு ரெபாசிட்டரியில் அப்டேட் ஆயிரும்.
அதுக்கடுத்து ஈவினிங் வர டெவலப்பர் என்ன பண்ணுவாருன்னா அப்டேட் அப்படின்ற கமாண்ட் கொடுத்து அவருக்கு அந்த ரெபாசிட்டரியில் இருக்க கோட் எல்லாத்தையுமே அவரோட லேப்டாப்ல எடுத்து வச்சுப்பாரு. எதுக்கு அப்படி எடுத்து வச்சுக்கிறாருன்னா, நான் காலையில பண்ண கோட்ல இருந்து தான் அவர் கண்டினியூ பண்ணணும், அவரோட வேலையை கண்டினியூ பண்ணணும். அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, நான் என்ன கோட் அடிச்சு வச்சிருக்கேனோ அது அவர் லேப்டாப்ல காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு மேல அவரோட கோடை அவர் ஆட் பண்ண இருப்பார். இந்த மாதிரி தான் நமக்கு சிவிசிஎஸ் அப்படின்னு இருக்கு. ஆனா இந்த சிவிசிஎஸ்ல நமக்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்குங்க. என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, இப்போ என் லேப்டாப் போச்சுன்னா டேட்டா போச்சு, ஓகே. சர்வரே டவுன் ஆச்சுன்னா அப்ப என்னோட சர்வர் கண்டிப்பா டவுன் ஆகும். நம்ம சர்வர்ல நிறைய இஷ்யூஸ்ன்றது அப்பப்போ வர கான்செப்ட் தான். அதுக்காக தான் இப்ப நம்ம கிளவுட் நோக்கி போறோம். ஏன்னா ஆன் பிரிமிஸ் சர்வர்ல நிறைய ப்ராப்ளம் வருது. ப்ராப்ளம் வந்தா நம்ம தான் அதை மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கு. அப்ப நான் இதை ஃபுல்லா AWS கிட்ட கொடுத்துருன்னா அவனே என்னோட சர்வர்ஸ் எல்லாமே மேனேஜ் பண்ணிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இப்போ என்னோட ரெபாசிட்டரி டவுன் ஆச்சுன்னா எனக்கு என்ன ஆகும்னா, கண்டிப்பா என்னோட டேட்டான்றது லாஸ்ட். ஸோ அப்ப லாஸ்ட் ஆகுறது அது பேக்கப் எடுக்கலாம். ஆனா இப்ப நான் எனக்கு காலையில போறேன், சர்வர் டவுனு, அப்ப நான் வேலையே பண்ண முடியாது. ஏன்னா இப்ப நான் கோடை நான் அப்டேட் பண்ணணும்னா என்னால அப்டேட் பண்ண முடியாது. அப்ப நைட் ஷிஃப்ட் பண்ணவங்களே கோடை நான் என்னால அப்டேட் பண்ணி அந்த வேலையை பார்க்க முடியாது. அப்ப நம்மளுக்கு ப்ரொடக்டிவிட்டின்றது லாஸ் ஆகும். இப்ப இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். சர்வர் டவுன் ஆச்சுன்னா கோட் இஸ் இன்ஆக்சசிபிள். ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இப்ப நான் இந்த மிஷினோட நான் கனெக்ட் பண்ணணும்னா எனக்கு ஆக்டிவா ஒரு கனெக்ஷன் இருக்கணும். இன்டர்நெட் டிபெண்டன்சின்றது தேவை. ஏன்னா என்னோட லேப்டாப் இது, சர்வர்ன்றது வேற ஒரு பிசிக்கல் டிவைஸ். இப்ப நான் ஆர்கனைசேஷனுக்குள்ள இருக்கேன்னா பிசிக்கலா ஒரு வயர் போட்டு கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப இதுவே நான் சென்னையில இருக்கேன், என்னோட ஆஃபீஸ்ன்றது பெங்களூர்ல இருக்குன்னா நான் இன்டர்நெட் வழியா தான் நான் அதை கனெக்ட் பண்ணணும். அப்ப இன்டர்நெட் டிபெண்டன்சின்னு ஒன்று இருக்கு. நான் ஏதாவது ஒரு கோட் அப்டேட் பண்றேன், நான் சேஞ்ச் பண்றேன், நான் கமிட் பண்றேன் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா இப்ப இன்டர்நெட் டிபெண்டன்சி இருந்துகிட்டே இருக்கணும். இருந்துகிட்டே இருந்தா தான் என்னோட கோடுன்றது போயிட்டு விழும். அண்ட் ஆல்சோ நீங்க சப்போஸ் FTP எல்லாம் ஒர்க் பண்ணிருந்தீங்க, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அதெல்லாம் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபைல்ஸை நீங்க ஷேர் பண்ணும்போது, ஸ்டோர் பண்ணும்போது உங்க சிஸ்டம் ஒரு செகண்ட் ஃப்ரீஸ் ஆயிட்டு அன்ஃப்ரீஸ் ஆகும். ஸோ இது நீங்க ஒர்க் பண்ணிக்கும் போது தான் நீங்க பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் நமக்கு லேட்டன்சி ப்ராப்ளம்லாம் இருக்கும். நான் இப்போ எக்ஸாம்பிள் கமிட்ன்றது என்ன எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் ஒரு 100 லைன் அடிச்சிருக்கேன், காலையில இருந்து மதியானம் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதை கமிட் பண்ணுவேன். திருப்பி ஒரு 20 லைன் 30 லைன் இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாமே நான் கமிட் பண்ணுவேன். கமிட்னா என்னன்னா, பண்ணி முடிச்சுட்டு சேவ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு கமிட் பண்றது தான் அர்த்தம். அப்ப நான் ஒரு கமிட் பண்ணும் போதும் எனக்கு இன்டர்நெட் டிபெண்டன்சின்றது தேவை. அந்த இன்டர்நெட் டிபெண்டன்சி லேட்டன்சிலாம் இருக்கு. இப்போ இந்த ப்ராப்ளம்லாம் நான் மைண்ட்ல வச்சுட்டு தான் நான் கமிட்டே பண்ணணும். அப்ப இந்த மாதிரி சென்ட்ரலைஸ்டு வெர்ஷன் கண்ட்ரோலிங் சிஸ்டம்ல நிறைய ப்ராப்ளம்ஸ்ன்றது இருந்துச்சு. அதனால இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே தூக்கிட்டு தான் நம்மளுக்கு வந்தது கிட்டு. SVNன்றது எதுல ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, SVN ஒர்க்ஸ் ஆன் சென்ட்ரலைஸ்டு வெர்ஷன் கண்ட்ரோலிங் சிஸ்டம். ஸோ SVNன்றது கிட்ட மாதிரி ஒரு டூல். இது நமக்கு சென்ட்ரலைஸ்ட் வெர்ஷன் கண்ட்ரோலிங் சிஸ்டம்ல ஒர்க் ஆகுது. SVN. அண்ட் நம்ம இப்ப யூஸ் பண்ண போற டூல் கிட். கிட்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ இட் ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் வெர்ஷன் கண்ட்ரோலிங் சிஸ்டம். ஸோ அப்ப GIT. ஸோ கிட்ன்றது டிஸ்ட்ரிபியூட்டர் வெர்ஷன் கண்ட்ரோலிங் சிஸ்டம்ல ஒர்க் ஆகும். அப்ப அது என்னங்க டிஸ்ட்ரிபியூட்டர் வெர்ஷன் கண்ட்ரோலிங் சிஸ்டம்? நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போமே. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட் மீ ஓப்பன் DVCS. இப்போ அந்த டேப் நான் ஓப்பன் பண்ணனா, ஸோ ஐ ஹாவ் அ சிம்பிள் எக்ஸாம்பிள் விச் இஸ், இப்போ எனக்கு அதே மாதிரி ஒரு சர்வர்ன்ற கான்செப்ட் இருக்கு, அதுல ரெபாசிட்டரின்னு இருக்கு. பட் ஆனா இப்ப என்னோட ஒர்க்கிங் ப்ரீசி எல்லாம் பாருங்களேன். இப்போ எங்களோட லேப்டாப்குள்ளேயும் எங்களோட பர்சனல் டிவைசஸ்குள்ளேயும் ஒரு ரெபாசிட்டரி இருக்கும். அப்ப எங்களுக்கு இப்போ 2 இடத்துல ரெபாசிட்டரி வந்துருச்சு, ஒன்னு எங்க லேப்டாப்ஸ்லயும் சர்வர்ஸ்லயும். அப்ப இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டர் வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் என்னன்னா, இதுக்கு முன்னாடி CVCSல ஒரே ஒரு ரெபாசிட்டரி தான் இருந்துச்சு. அந்த ஒரு ரெபாசிட்டரி டவுன் ஆச்சுன்னா டேட்டான்றது லாஸ்ட். ஆனா இப்போ எனக்கு 4 ரெபாசிட்டரி இருக்கு, நாங்க 3 டெவலப்பர்ஸ் இருக்கிறதுனால அப்ப நான் என்ன பண்ணுவேன், இப்போ நான் என்னோட ஒர்க்கிங் காப்பில இருக்கிற டேட்டா எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு காலையில இருந்து மதியானம் பண்ற டேட்டா, அப்புறம் ஈவினிங் பண்ற டேட்டா அப்படின்னு நான் பண்ண கோட் எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன்னா கமிட்னு பண்ணுவேன். இது எல்லாமே எதுல ஆகும்னா என்னோட லோக்கல் ரெபாசிட்டரியில தான் போய் விடும். லோக்கல் ரெபாசிட்டரி நான் என் லேப்டாப்குள்ளேயே இருக்கிற ஒரு ரெபாசிட்டரி. நெக்ஸ்ட் நான் இன்னைக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் நான் வேலையை பண்ணி முடிச்ச வேலையை நான் என்ன பண்ணுவேன்னா அப்படியே நான் புஷ் பண்ணி என்னோட ரிமோட் ரெபாசிட்டரியில ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ரிமோட்னா என்னன்னா, உங்க ஆர்கனைசேஷன்ல இருக்கிற சர்வர், உங்க ஆர்கனைசேஷன்ல இருக்கலாம், இல்ல இன்டர்நெட்ல இருக்கலாம், ஏதோ ஒரு சர்வர்ல நம்ம தேர்ட் பார்ட்டி சர்வரா கூட இருக்கலாம், நம்ம அதுல ஒரு பேக்கப்பா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப என்னோட கோட அவன் என்ன பண்ணுவானா, இன்னொரு டெவலப்பர் வந்து அதை அவன் புல் பண்ணிட்டு அவனோட ரெபாசிட்டரிக்கு அது வந்துடும். நெக்ஸ்ட் அது அப்படியே இங்க ஒர்க்கிங் காப்பின்றது ஆகும். புல்லுனா என்ன, நமக்கு இங்க இருக்கிற டேட்டா அப்படியே இங்கே வந்துரு அப்படின்ற அர்த்தம். அப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த 4 ரெபாசிட்டரியிலுமே எனக்கு ஒரு பேக்கப் இருக்கு. இப்ப என்னோட சர்வரே டவுன் ஆனாலுமே எங்களோட ரெபாசிட்டரி எல்லாமே எங்களோட கோடுன்றது பேக்கப் அவைலபிளாக இருக்கும்.
ஸோ இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோலிங். இப்போ யாராவது ஒரு லேப்டாப் ஏதாவது ஒரு டேட்டா மிஸ் ஆனாலும் மீதி இருக்கிற இடத்துல எங்களோட கோடுன்றது சேஃபா பத்திரமாக இருக்கும். ஸோ அப்போ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். இன் டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோலிங் சிஸ்டம் நம்மளுக்கு இன்டர்நெட் தேவை, இன்டர்நெட் டிபெண்டன்சின்றது கிடையவே கிடையாது. ஏன்னா எப்பவுமே இன்டர்நெட் இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. நான் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒர்க் பண்றேன், என் வேலையை முடிச்சிட்டேன், ஒரே ஒரு கமாண்டுக்கு மட்டும் புஷ் அப்படின்ற கமாண்டுக்கு மட்டும் இன்டர்நெட் இருந்தா போதும், என்னோட டேட்டா லோக்கல்ல இருந்து அப்படியே என்னோட ரிமோட்னா தூரமா இருக்கிற ஏதோ சர்வர் இல்ல பத்திரமா ஏதாவது ஒரு சர்வர்ல ஒரு பேக்கப் மாதிரி அந்த மாதிரி ஒரு சர்வர்ல நமக்கு ஸ்டோர் ஆயிரும். அந்த ரிமோட் ரெபாசிட்டரியில இருந்து வேற ஏதாவது டெவலப்பர் ஒர்க் பண்றாங்கன்னா அப்ப மட்டும் அவங்க புஷ் பண்ணுவாங்க, புல் பண்ணுவாங்க, அதுக்கு மட்டும் இன்டர்நெட் தேவை. மீதி ஒர்க் பண்றது எல்லாமே அவங்க லேப்டாப்ல தான் ஒர்க் பண்ண போறாங்க. அப்ப லேட்டன்சின்றது ஃபாஸ்டா இருக்கும், நீங்க சீக்கிரம் கமிட் பண்ணலாம், எந்த லேண்ட் டைம் எதுவுமே நம்மளுக்கு கிடையவே கிடையாது. என்னோட டேட்டான்றது 4 காப்பியாக ஒரு லேப்டாப்லயும் ஒரு டிவைசஸ்லயும் எனக்கு ரெபாசிட்டரின்றது டூப்ளிகேட் ஆகிட்டே இருக்கும். அப்ப இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டர் வெர்ஷன் கண்ட்ரோலிங் சிஸ்டமோட அட்வான்டேஜஸ். அப்ப நம்மளுக்கு இப்போ ஆல்மோஸ்ட் ஆல் த கம்பெனிஸ் யூஸ் டிவிசிஎஸ், டிஸ்ட்ரிபியூட்டர் வெர்ஷன் கண்ட்ரோலிங் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சிவிசிஎஸ்னா என்ன, டிவிசிஎஸ்னா என்ன, இந்த வார்த்தையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த புஷ் புல் கமிட் அப்டேட் இதெல்லாம் விட்டுருங்க, இது நான் என்னன்னு நான் சொல்லி தரேன். கிட் கமாண்ட்ஸ்ல ரெபாசிட்டரினா என்ன, இந்த ரெபாசிட்டரினா என்ன, இந்த ரெபாசிட்டரிக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா லோக்கல் ரெபாசிட்டரி. உங்க கம்ப்யூட்டருக்குள்ளேயே இருக்கிறது லோக்கல். நம்ம அதை வேற ஏதாவது ரிமோட்டா ஏதாவது தூரத்துல எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் ரிமோட் ரெபாசிட்டரி. ஸோ ரிமோட் ரெபாசிட்டரினா ஒரு பேக்கப் மாதிரி நான் ஏதாவது ஒரு தூரத்துல ரிமோட்டா ஸ்டோர் பண்ணி வச்சிடறேன். என்னோட லேப்டாப்பே டிஸ்ட்ராய் ஆனாலும் அந்த ரிமோட் ரெபாசிட்டரியை வச்சு நான் என்னோட டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க. ஸோ இதுதான் லோக்கல் ரிமோட்டு, உங்களோட ஒர்க்கிங் காப்பி, நீங்க அடிக்கிற கோடு, நீங்க எங்க கோடு அடிக்கிறீங்களோ அந்த ஒர்க்கிங் காப்பி. ஸோ இப்போ நம்ம என்ன லேர்ன் பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்னா என்ன, கிட்டு சிவிசிஎஸ் டிவிசிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ன்றது டிவிசிஎஸ்ல ஒர்க் ஆகுது. கிட்ட யூஸ் பண்றதுனால என்ன அட்வான்டேஜஸ், நம்மளோட கோடை ட்ராக் பண்ணலாம். நேத்து எப்படி இருந்துச்சு, நேத்து 10 லைன் அடிச்சிருந்தாங்க, இன்னைக்கு 20 லைன் அடிச்சிருக்காங்க, நாளைக்கு ஒரு 50 லைனா அடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப திடீர்னு நான் ஒரு 10 நாள் கழிச்சு நான் 27ஆம் தேதி மார்ச் நான் என்ன கோடு அடிச்சேன் அப்படின்னு பாக்கணும்னு நினைக்கிறேன், கிட்டு வச்சு நீங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம் அன்னைக்கு அந்த கோடு எப்படி இருந்துச்சு, என்ன நிலைமையில இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் கிட்டோட மகிமையே. ஸோ இப்போ நம்ம கிட்னா என்னன்னு சொல்லி லேர்ன் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம கிட் கமாண்ட்ஸ், கிட்ட பத்தின இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். மீன்ஸ் நம்ம கிட்ட இன்ஸ்டால் பண்ணி நம்ம ப்ராக்டிக்கலா நம்ம பண்ணி பார்க்க போறோம். இதோட தியரிட்டிக்கல் பார்ட்ன்றது ஓவர். ஸோ இப்போ வரைக்கும் நான் பேசின ஏதாவது டாபிக்ஸ்ல நான் சொன்னதுல ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிட்டிஸ் இல்லை ஏதாவது புரியல இருந்ததுன்னா டூ ஆஸ்க் மீ. ஸோ அப்படிலாம் கிளியர்னு சொல்லுங்க. வில் பி மூவிங் ஆன் டு ப்ராக்டிக்கல் திங்ஸ். ஸோ எனி டவுட் so far? Sir, how many versions can Git store? Is there a maximum limitation? No. So I have seen up to 20,000 30,000 commits. So 5 வருஷம் 6 வருஷம் கோட் எல்லாம் வச்சிருக்காங்க. மேபி நோ. So even Netflix, Google எல்லாரோட கோடுமே இட்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கு. So டேட்டான்றது doesn't matter. Okay. Thank you. கன்சூமர்ஸ் வந்து நிறைய ஆகும். Yes, sorry. ஸ்பேஸ் வந்து நிறைய எடுத்துப்பாங்க. ஒவ்வொரு இப்போ ஒரு ஸ்டேஷன் 1 ஒரு ஸ்டேஷன் 2 சர்வர் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 4 இடத்துல வந்து ஒரே டேட்டா ஸ்டோர் பண்றதுனால மேபி ஸ்டோரேஜ் வந்து அதிகமாகும். நம்ம நம்மளோட லேப்டாப்ல ஒரு டேட்டா வச்சிருக்கோமா, அதே டேட்டா தான் அங்க வச்சிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெவலப்பர் வந்து நான் ஒரு கோட் அடிக்கிறேன்னா அதே கோடு அதே இதுல தான் இன்னொரு ஒருத்தர் ஒர்க் பண்ண போறாரு. அப்போ எங்களோட ஜஸ்ட் இப்போ கோடிங் ஃபைல்ஸ் எல்லாமே கண்டிப்பா கம்மியா தாங்க இருக்கும். நான் ஒன்னும் மூவிஸ் அப்படின்னு நான் ஸ்டோர் பண்ணல. ஐ அம் ஜஸ்ட் ஸ்டோரிங் ரா டெக்ஸ்ட் டேட்டா, டெக்ஸ்ட் ஃபைல்ஸ், அது கோட் லெட்டர்ஸ். ஓகே ஓகே. இவ்வளவுதான் கோட் அடிச்சா it won't go beyond 100 MB or 1 GB. It's not even possible to write code for 1 GB. That will take trillions and trillions of lines. So just raw data காக தான் கோட ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக தான் டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோலிங் சிஸ்டம். சாரி, SVCS நம்ம நார்மலா git svn எல்லாமே கோட ஸ்டோர் பண்றது தான். Okay, got it sir, got it. Thank you. Any other doubts? Clear then? No sir, clear sir. That super. So practically பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டர் ஐடியான்றது கிடைக்கும். இப்போ நான் ஜஸ்ட் தியரிட்டிக்கலா கிட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருந்தேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ப்ராக்டிக்கலா நம்ம பண்ணலாம். அண்ட் ப்ராக்டிக்கலா பண்றதுக்கு முன்னாடி இப்ப நீங்க லேப்டாப் வச்சிருக்கீங்கன்னா நீங்க டைரக்டாவே கிட்ன்ற உங்க விண்டோஸ் ஓஎஸ்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணலாம். பட் நாங்க டெவாப்ஸ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டூலுமே ஒரு ஈஸி டு மெஷின்ல கிரியேட் பண்ணிட்டு அந்த வீக் அந்த டூல் முடிஞ்சோன்னா அந்த ஈஸி டு இன்ஸ்டன்ஸை டெலீட் பண்ணிடும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க சில பேர் எல்லாருக்கிட்டையும் நல்ல லேப்டாப் இருக்குன்ற கம்பல்ஷன்ஸ் நம்ம சொல்ல முடியாது.
ஸோ சில பேர் ஓல்ட் லேப்டாப்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அதுல நான் இப்போ டாக்கர் இன்ஸ்டால் பண்ணுங்க, அன்சிபிள் இன்ஸ்டால் பண்ணுங்க, ஜென்கின் இன்ஸ்டால் பண்ணுங்க, இந்த பிளகின்ஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு கொடுத்தேன்னா கோர்ஸ் ஸ்டார்டிங் அப்போ எனக்கு லேப்டாப் ரெக்வயர்மெண்ட் ஒன்று இருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லவே இல்லை. ஸோ ஜஸ்ட் ஒரு ஒர்க் பண்றதுக்காக ஏதாவது ஒரு மெஷின் டூல் வச்சுக்கோங்க, பட் அது ஹை எண்ட் கான்ஃபிகரேஷன்ல இருக்கணும் இல்லை இன்டர்மீடியட் கான்ஃபிகரேஷன்ல இருக்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஒரு பேசிக்கா ஒரு அம்மா லேப்டாப்பே இருந்தாலும் ஓகே தான், நீங்க ஒர்க் பண்ணலாம், நீங்க லேர்ன் பண்ணலாம். அப்ப அந்த பவர்லாம் யார் கொடுக்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம EC2 மெஷின் கிட்ட இருந்து வாங்க போறோம். ஸோ சின்ஸ் EC2 நமக்கு தான் ஃப்ரீ டயர் எவ்ரி மந்த் 750 ஹவர்ஸ் ஃப்ரீயா தானே இருக்கு. அப்போ இதனால இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா லினக்ஸ் மெஷின்ல எப்படி ஒர்க் ஆகும், ஏன்னா ரியல் லைஃப்ல யாருமே விண்டோஸ் மெஷின் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ உங்க சர்வர்ஸ் எல்லாமே லினக்ஸ் பேஸ்டா தான் இருக்கும். ஒன்னு ரெட் ஹேட் இல்ல உபுண்டு இந்த மாதிரி நமக்கு லினக்ஸ் ஃபிளேவர்ஸ் தான் ஏதாவது இருக்க போகுது. அப்ப லினக்ஸ் ஃபிளேவர் CentOS அப்படின்னு ஏதாவது இருக்குன்னா நம்ம லினக்ஸ்ல கத்துக்கிறது நல்லது. அண்ட் இன்னொரு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் AWSன்றது பட்டன் கிளிக்கிங். 4 கிளிக் பண்ணி ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகும். ஆனா இங்க டெவாப்ஸ்ன்றது முழுக்க முழுக்க நமக்கு என்னன்னா கமாண்ட்ஸ். நம்ம இந்த கமாண்டை மெமரைஸ் பண்ண தான் போறோம். இப்ப நம்ம ஒரு பாட்டு கேட்குற மாதிரி தான், ஒரு சாங் 4 வாட்டி கேட்டீங்கன்னா அது மெமரைஸ் வரும்ல, அதே மாதிரி தாங்க இந்த கிட் கமாண்ட்ஸை ஒரு 4 வாட்டி 5 வாட்டி போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட்ல நின்றும். கிட் கமாண்ட்ஸ், அன்சிபிள் கமாண்ட்ஸ், டாக்கர் கமாண்ட்ஸ் எல்லாமே கமாண்ட். ஸோ இந்த கமாண்ட் அடிச்சா அப்படி ஒர்க் ஆகும், இந்த கமாண்ட் அடிச்சா அப்படி ஒர்க் ஆகும். இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் டெவாப்ஸே. அப்ப நம்ம டெவாப்ஸ்ல நம்ம கொஞ்சம் மெமரைசேஷன் அப்படின்றதும் நம்ம மெமரியில ஞாபகம் வச்சுக்கிறதும் ஒரு முக்கியமான ஸ்கில்லா இருக்கும். நம்ம கண்டிப்பா மறப்போம், ஹியூமன் பீங்ஸ்னால மறக்கிற டெண்டன்சின்னு இருக்கு. இந்த வாரம் கிட் பார்க்க போறோம், அடுத்த வாரம் நான் தான் உங்களுக்கு ஹேண்டில் பண்ண போறான்னு தெரியல, பட் கண்டிப்பா யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஜென்கின்ஸ் எடுப்பாங்க, அன்சிபிள் எடுக்கலாங்க, அதுக்கடுத்து டாக்கரு, அதுக்கடுத்து டெராஃபார்ம். முதல் வாரம் எடுத்த நான் சொல்லி கொடுத்த கிட்ன்றது கம்ப்ளீட்டா மறந்துடும். அப்போ ஒரு கிளாஸ் முடியும் போதும் I'll be giving you some டாஸ்க்னா என்னன்னா ரொம்ப பெருசா அப்படியே இதெல்லாம் கிடையாது. நான் எனக்கு சொல்லி கொடுத்தது வந்து கொஞ்சம் அட்வான்ஸா நீங்க கூகுள்ல இருந்து சர்ச் பண்ணி எடுத்து கத்துக்கிற மாதிரி I'll be giving you some task. என்ன சார் நாங்க கோர்ஸ் கட்டியிருக்கோமே அப்புறம் எதுக்கு கூகுள்ல இருந்து படிக்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெவாப்ஸ்ன்றது ஒரு பெரிய கடல். டெவாப்ஸ்ன்றது ஒரு பெரிய கடல், அது நீங்க எங்கேயே பாத்தீங்க பீரியாடிக் டேபிள்லயே ஒரு பெரிய கடல் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல AWSன்றது ஒரு பெரிய கடல். இப்ப நீங்க எக்ஸாம்பிளுக்கு ஜென்கின்ஸ் மட்டுமே வீஸ் டெக்னாலஜில ஒரு கோர்ஸா எடுத்து நீங்க படிக்கலாம். அதுவே 40 hours நம்ம கண்டென்ட் இருக்கு எடுக்கிறதுக்கு. ஆனா அந்த ஜென்கின்ஸ் நாங்க சுருக்கி முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நாங்க எடுத்து அந்த டெவாப்ஸ் அப்படின்ற ஒரு கோர்ஸ்ல தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நாங்க எடுத்து உங்களுக்கு கவர் பண்றோம். அப்போ நமக்கு ஜென்கின்ஸ்ல படிக்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. அது நாங்க என்ன பண்ணுவோம்னா சில டாஸ்க் எல்லாமே உங்ககிட்ட சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா கொடுத்துரும். அப்படி அந்த ஹோம்ஒர்க்கா கொடுக்கறதுனால உங்களுக்கு இன்னொரு ஸ்கில் என்ன ஏறும்னா, இப்போ ரியல் லைஃப்ல இப்போ எல்லாருமே என்ன நினைச்சிருப்பீங்கன்னா இன்டர்வியூ கிளியர் பண்றதுதான் கஷ்டம் அப்படின்லாம் ஒரு மென்டாலிட்டியில இருப்பீங்க. ஆக்சுவலா இன்டர்வியூ கிளியரிங் இஸ் வெரி வெரி ஈஸி. இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் நான் கொடுக்குறேன், ஒரு 50 கொஸ்டின் கிட்ல இருக்கும், லேர்ன் பண்ணுங்க, அவ்வளவுதான், கிட்டு முடிஞ்சு போச்சு. கிட்டு தெரியுதோ தெரியாதோ அதெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. அந்த 50 கொஸ்டின் நீங்க மெமரைஸ் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா கிட்டு கேட்கற கேள்வி மீன்ஸ் நீங்க சால்வ் பண்ணிடலாம். அப்போ அந்த இன்டர்வியூ கொஸ்டினை மட்டும் நீங்க படிச்சுட்டு போனாலே வேலை வாங்கிடலாம். அப்ப எங்க பிரச்சனை வரும்னா ஆக்சுவலா நீங்க ஒர்க் பண்ணும்போது அங்க வேலை பார்க்கறது தெரியாது. ஸோ ஏன்னா கண்டிப்பா அப்நார்மலா ஏதோ ஒரு டாஸ்க் கொடுப்பான், கேள்வியே படாத மாதிரி டாஸ்க். ஆக்சுவலா நானும் டெவலப்பரா ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்துருவாங்க மீட்டிங்ல, இது பண்றியாப்பா, நானும் ஓகே ஓகேன்னு தலையாட்டிடுவேன். அதுக்கடுத்து எனக்கு அது சுத்தமா எனக்கு பண்ணவே தெரியாது. வாட் ஐல் டூ, நம்மளோட ஃப்ரெண்டு கூகுள் கிட்ட தான் போயிட்டு அது என்ன இது என்னன்னு சொல்லிட்டு படிச்சு யூடியூப்ல உட்காந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்து அது என்னன்னு சொல்லிட்டு புதுசா கத்துக்கிட்டது தான் இந்த நாலேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு வந்தது. ஸோ அப்ப எல்லா நாலேஜுமே என்னதான் புதுசா கூகுள்ல இருந்து கத்துக்கிட்டோம். இப்ப கார்த்திக் சார்னு ஒருத்தர் உங்களுக்கு கிளாஸ்லாம் எடுத்துப்பாரு. ஸோ அதுக்கு முன்னாடி இல்ல வேற யாராவது ட்ரைனர்ஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே யார் இந்த கிட்டு டெவாப்ஸ் ஜென்கின்ஸ் தான் சொல்லி கொடுத்தா, அதுக்கும் முன்னாடி அவங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? அப்ப யாரோ ஒருத்தவங்க அதை லேர்ன் பண்ணிட்டு கிரியேட் பண்ணவங்க அவங்க பிளாக், யூடியூப் டியூட்டோரியல்ஸ், சில கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிருக்காங்க. அதுல இருந்து படிச்சு நாங்க கெயின் பண்ண நாலேஜ் தான். மோஸ்ட்லி 10% 20% தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது. மீதி 80% to 75% நாங்க கூகுள்ல இருந்து தேடி கண்டுபிடிச்சு எடுத்தது தான் ஆன்சர். இப்ப சேம் நீங்களும் ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுக்குறோம்னா கூகுள்ல போயிட்டு படிங்க. அந்த கூகுள்ல இருந்து வர டாஸ்க்கை உங்களால அது கம்ப்ளீட் பண்ண முடியுதா? ஏன்னா இப்பவே நம்ம அந்த ஸ்கில்ஸை வளர்த்துக்குவோம். ரியல் லைஃப்ல வேலை கிடைச்ச அப்புறம் உங்களுக்கு ஒரு வேலை கொடுப்பாங்க, 100% இப்பவே சொல்றேன் அது உங்களுக்கு பண்ண தெரியாது. ஸோ ஈஸியான வேலைனா இருந்தா ஓகே, பட் எக்ஸ்ட்ராவா சில சின்ன சின்ன சேஞ்சஸ் அண்ட் நூக் அண்ட் கார்னர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப நான் சொல்லி தரதான் உங்களுக்கு டெக்னாலஜி. அப்ப எனக்கு தெரியும் இன்னும் டெக்னாலஜி எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஏதாவது ஒண்ணு சொல்லி கொடுத்துட்டாங்க, அது எனக்கு தெரியல அப்படின்னா ஐயோ தெரியலையே மித்ரன் எனக்கு சொல்லி கொடுக்கலையே அப்படின்னு நீங்க பேசுறதுக்கு பதிலா அது எப்படி நம்ம அதை தெரிஞ்சுக்கிறது, கூகுள்ல இருந்து எப்படி நம்ம எடுக்கிறதுன்ற ஸ்கில்ஸை இப்பல இருந்தே நம்ம வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இப்பதான் சில பேர் டெவாப்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ இப்படிதான் உங்களுக்கு டெவாப்ஸ்ல எல்லா டாபிக்ஸும் இருக்கும்.
நாங்க பண்ணி கொடுத்தோன்னா உங்களுக்கு ஒரு டாஸ்க்கும் கொடுக்கும். ஏடபிள்யூஎஸ்ல இப்படிதான் இருக்கும். நாங்க ஒண்ணு சொல்லித்தரோம்னா அந்த சொல்லி கொடுத்து முடிச்சோன்னு ஒரு டாஸ்க் இருக்கும். அந்த டாஸ்க்ன்றது என்னன்னா உங்க ஸ்கில்ஸை நீங்க என்ன எக்ஸ்ட்ரா வளர்த்துக்கிறதுக்கு. ஸோ அதை நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணுவீங்க. அந்த இஷ்யூ எப்படி நீங்க ரிசால்வ் பண்றீங்க. ஏன்னா உங்களை மாதிரியே தான் இப்ப இங்க இருக்கிற மொத்தம் எவ்வளவு பேர் இருக்கீங்கன்னா 40 மெம்பர்ஸ் கிட்ட இருக்கீங்க. அப்ப 40 மெம்பர்ஸ்ல யாராவது ஒருத்தர் அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாலும் அப்ப அவரால் பண்ண தெரியுது. அப்ப அவருக்கு என்ன ஆகுது, நான் ஒண்ணு ஏதோ தெரியாத விஷயத்த நான் பண்ண சொல்றேன், அவர் பண்ணிட்டாரு. அப்ப நான் அவரை தான் ஹையர் பண்ற மென்டாலிட்டியில இருப்பேன். அப்ப சேம் எக்ஸாம்பிள், நம்ம தெரியாத ஒரு விஷயத்த நெட்ல இருந்து எப்படி தேடி கண்டுபிடிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஸோ பிகாஸ் நிறைய விஷயங்கள் நமக்கு டெவாப்ஸ்ல இருக்கு. கிட் நிறைய திங்ஸ் இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்லி தரேன்னா, கிட்ல இந்த எல்லாருமே யூஸ் பண்ற காமனா இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல கேட்கற மாதிரி இம்பார்ட்டன்டான திங்ஸ். ஆனா நூக் அண்ட் கார்னர், ஆடிக்கு ஒரு தடவை அம்மாசிக்கு ஒரு தடவை யூஸ் பண்ற ஒரு கமாண்ட்லாம் இருக்கும். அந்த கமாண்ட்ன்றது நானே யூஸ் பண்ணிருக்க மாட்டேன், எனக்கே மறந்து போயிருக்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு கமாண்ட்ல இருந்து நம்மளுக்கு ஏதாவது ஒர்க் வருது அப்படி கேட்டாங்கன்னா, அப்ப நான் இவர் சொல்லி கொடுக்கலன்றதுக்கு பதில் கூகுள்ல போயிட்டு அடிச்சா அதே நமக்கு ஹெல்ப் பண்ணிட போகுது. சில எக்ஸாம்பிள், சில கமாண்ட்ஸ் எல்லாமே நானே உங்களுக்கு கூகுள்ல இருந்து தான் அடிச்சு இங்கதான் இருக்கு பாருங்க அப்படின்னு எடுத்துதான் நான் சொல்லியும் கொடுக்க போறேன். சில பேர் எனக்கு டாஸ்க் இல்ல சார் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க கண்ணு முன்னாடியே அந்த கிளாஸ்ல என்ன பண்ணுவேன்னா, அவங்க கண்ணு முன்னாடியே கூகுள் அடிச்சு இங்க பாருங்க இங்கதான் இருக்கு, அப்ப நீங்க கூகுள்ல தேடவே இல்லை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் கிட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஈஸி டு இன்ச்சஸ்ல கிட்ட இன்ஸ்டால் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிட்ல சிம்பிள் கமாண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு பார்ப்போம். ஜஸ்ட் கிட் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ஒரு கமாண்ட்ஸ். சோ அதே மாதிரி நான் குட்டி டாஸ்க் மட்டும் கொடுக்குறேன். அடுத்து ஆனா போக போற உங்களுக்கு என்னன்னா, மீன்ஸ் நீங்க உங்களுக்கு டாஸ்க்ன்றது அதிகமா இருக்கும், லேர்ன் பண்ற ப்ராசஸும் அதிகமா இருக்கும். ஸோ உங்களுக்கு கிளாஸஸ்ன்றது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான். ஸோ மேக் ஷுர் அந்த ஒரு நாள் கேப்பை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அந்த கேப் யூட்டிலைஸ் பண்ணல, இல்லை சாட்டர்டே சண்டே பாத்துக்கிறேன்னா அட்லீஸ்ட் சாட்டர்டே சண்டேவாவது ஒர்க் முடிங்க. ஏன்னா டெவாப்ஸ்ன்றது கண்டிப்பா மறக்குங்க. இப்பவே நான் வார்னிங், இது எதுக்கு நான் இவ்வளவு நேரம் பேசுறேன், நான் டேரக்டா கிட்டுக்குள்ள நான் போயிடலாம். நான் புதுசா நிறைய பேர் இன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கீங்கன்னு கார்த்திக் சொன்னார். ஸோ அவர் சொன்னனால தான் கொஞ்ச நேரம் இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் சொல்லிடு, கோர்ஸ் எப்படி இருக்கும், டெவாப்ஸ் எப்படி இருக்கும், அவங்க என்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு நீ டூல் எடு. ஏன்னா சில பேர் ஆல்ரெடி நிறைய டூல்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க, கிட்டு மிஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாம புதுசா நீங்க ஜாயின் பண்ணிருக்கனால டெவாப்ஸ் இப்பதான் ஸ்டார்ட் பண்றதுனால உங்களுக்கு இப்பவே அது ஒரு வார்னிங்கா. ஸோ வார்னிங்கா என்னன்னா கண்டிப்பா மறக்கும். ஸோ மறக்கிறத மறக்காம இருக்கிறதுக்கு நான் சொல்ற டாஸ்க் எல்லாமே ஒரு டாக்குமெண்டேஷனா பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டாக்குமெண்டேஷன் எப்படி பண்றது, எப்படி நோட்ஸ் எழுதுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் அப்கமிங் செக்மெண்ட்ஸ்ல கொடுக்குறேன். இப்போ நான் தான் ஃபுல்லா உங்களுக்கு டெவாப்ஸ் ஹேண்டில் பண்றேன்னா பிரச்சனையே கிடையாது. ஸோ பிகாஸ் நிறைய டிப்ஸ் ட்ரிக்ஸ், எப்படி இன்டர்வியூ கிளியர் பண்றது, பிகாஸ் வி ஆர் கான்ஸ்டன்ட்லி அட்டெண்டிங் இன்டர்வியூஸ். ஸோ அதெல்லாம் எப்படி கேட்கறாங்க, நம்ம எப்படி அச்சீவ் பண்றது, எப்படி வேலை வாங்குறது. ஏன்னா அல்டிமேட் கோல்ன்றது வேலை. அதுக்கடுத்து சர்வைவபிலிட்டி. அந்த சர்வைபிலிட்டி ஸ்கில்ஸும் நம்ம சைட் பை சைட்ல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம லேர்ன் பண்ணிட்டே வந்துடும். ஆனா அல்டிமேட் கோல்ன்றது வில் பி கெட்டிங் அ ஜாப். எனக்கு மாசம் மாசம் சம்பளம் வருது, மாசம் மாசம் சம்பளம் கொடுக்குறானா, அப்ப எவ்வளவு வேலை வாங்கினாலும் பரவாயில்ல, நான் உட்காந்து படிக்கிறேன். ஸோ இப்ப நீங்க சம்பளமே வாங்காம லேர்ன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா சம்பளம் வாங்கிட்டு நீங்க லேர்ன் பண்ணும்போது அட்லீஸ்ட் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நீங்க லேர்ன் பண்ணிடுவீங்க. அந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம போகணும். அதுக்காக தான் நம்ம இப்போ உட்காந்து டெவாப்ஸ்ன்றது படிச்சுட்டு இருக்கணும். அண்ட் இப்போ நம்ம கிட்ட இன்ஸ்டால் பண்ணிட்டு அண்ட் கிட்ல நம்ம சில பேசிக் கமாண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ வாட் ஐ வில் டு இஸ் ஐ வில் டேக் அ பேசிக் Amazon Linux இன்ஸ்டன்ஸ். ஏன் Amazon Linux எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, Amazon Linux தான் கிட் இருக்காது. உபுண்டுல ஆல்ரெடி கிட் உள்ள இன்ஸ்டால் ஆகியே இருக்கும். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இல்லாத ஒரு OS ஃபிளேவரை நம்ம எடுத்துக்கலாம். அப்பதான் நம்ம இன்ஸ்டாலேஷன் நம்ம பார்க்கலாம். வாட் ஐ வில் டு, ஐ வில் டேக் Amazon Linux, செலக்ட், அண்ட் இதுல 1 GB தான் நமக்கு ஃப்ரீ. அப்போ 1 GBன்றது நமக்கு ஃப்ரீயா எடுத்துக்கலாம். அண்ட் தேர்ட் ஸ்டெப் ஸ்கிப், 8 GBன்றது OS போதும். அண்ட் நெக்ஸ்ட் நம்மளுக்கு டேக்ஸ்ன்றதுல என்ன பண்ணனா, ஒரு புதுசா ஒரு டேக் கொடுத்துக்கிறேன், which is name is equal to I'll say git அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல். ஏன்னா இந்த வீக் ஃபுல்லா இந்த இன்ஸ்டன்ஸ் நான் யூஸ் பண்ண கான்ஃபிகர் செக்யூரிட்டி குரூப் 22 போர்ட் நம்பர் இஸ் எனஃப். ஏன்னா நம்ம கிட்ல ஏதாவது HTTP ஏதாவது லான்ச் பண்ணுவோமா, நோ, எதுவுமே நம்ம லான்ச் பண்ண போறது கிடையாது. ஸோ அப்போ 22 போர்ட் நம்பர் இஸ் எனஃப். ரிவ்யூ அண்ட் லான்ச் என்கிட்ட இருக்கிற எக்ஸிஸ்டிங் கீ பேரை நான் எடுத்துக்கிறேன். ஐ அக்னாலேஜ் அண்ட் லான்ச் இன்ஸ்டன்சஸ். டன். ஸோ இப்போ நான் Amazon Linuxன்றது ஒரு பேஸா எடுத்துக்கிறேன். அந்த Amazon Linux நான் கிட்ன்ற ஒரு டூல் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ரன்னிங்ன்ற ஸ்டேட் வரட்டும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மெஷினோட நம்ம கனெக்ட் பண்ணிட்டு வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் இன் திஸ். ஓகே, ரன்னிங்னு வந்த உடனே ஐபி அட்ரஸ் உங்களுக்கு ரெடியா இருக்கும். செலக்ட் த ஐபி அட்ரஸ், கோ டு யுவர் டூல் which is called as PuTTY. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு AWS கிளாஸ்ல எடுத்திருப்பாங்க. ஸோ ஐ திங்க் இஃப் இட் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ டேரக்டா PuTTYல போயிட்டு பேஸ்ட் யுவர் ஐபி அட்ரஸ், SSHல ஆத்து ப்ரௌஸ், என்னோட லேப்டாப்கின்ற PPK அப்லோட் பண்ணிட்டு வாட் ஐ வில் டு இஸ் இங்கே நான் என்ன பண்ணேன்னா கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ கலர்ஸ்ன்றது வாட் ஐ வில் டு, ஐ வில் சே சிஸ்டம் கலர் ஒயிட் ஸ்கிரீன். அப்பியரன்ஸும் நான் ஃபாண்ட் சைஸை லைட்டாக நான் பெருசாக்கிடுறேன் ஃபார் யுவர் பெட்டர் வியூபிலிட்டி. ஸோ போல்ட்
Okay, open. Yes, login as EC2-user. இது ஒரு Amazon Linuxன்றனால EC2-userன்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு லான்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா கிட் கமாண்ட்ஸ், நம்ம கிட்ட இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம சிம்பிள் கமாண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். அண்ட் கிட்ன்றது கேட்டீங்கன்னா இட்ஸ் a very easy tool. ஆனா கமாண்ட்ஸ் தாங்க. இந்த கமாண்ட் எல்லாம் நீங்க மெமரைஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கான்செப்ட் வைஸ் நீங்க படிக்கணும், ஐயோ புரியல அப்படின்னு சொல்லவே முடியாது. கிட் கண்டிப்பா புரியும், ரொம்ப ஈஸியான டூல். அப்ப நம்ம எக்ஸ்ட்ராவா நம்ம என்னன்னா இது கொஞ்சம் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இட் வில் பி வெரி வெரி ஈஸி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நம்ம கொஞ்சம் கிட் கமாண்ட்ஸும் லினக்ஸ் கமாண்ட்ஸும் தான் நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு லினக்ஸ் தெரியும் அப்படின்ற நம்பிக்கையில, லினக்ஸ் தெரியலனாலும் கார்த்திக் சார் இல்ல உங்களுக்கு ட்ரெயினர் கிட்ட கேட்டீங்கன்னா அவங்களுக்கு எவ்ரி சண்டே லினக்ஸ் கிளாஸ் இருக்கும். அது வந்து என்னன்னா பேசிக்ஸ் ஆஃப் லினக்ஸ், ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் லெவல் டு லினக்ஸ். நானும் இன்னைக்கு என்ன பண்றேன்னா, இப்போ சில பேர் நியூவா ஜாயின் பண்ணிருப்பீங்க, லினக்ஸ்ல ஃபெமிலியரா இருக்க மாட்டீங்க. ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன், ஒரு கமாண்டும் என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்றேன். பிகாஸ் நம்ம கிட்டு ஃபுல்லாவே லினக்ஸ் கமாண்ட்ஸையும் கிட் கமாண்ட்ஸையும் தோசை மாதிரி திருப்பி போட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது லினக்ஸ் மெஷின். லினக்ஸ் மெஷின்ல ஒர்க் பண்றதுனால இந்த ரெண்டு கமாண்ட்ஸ் தான் நம்ம மாத்தி நம்ம எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ என்ன யூசரா இருக்கோம்னா EC2-யூசராக இருக்கும். இந்த யூசரா என்ன பண்றேன்னா, நான் சுவிட்ச் ஓவர் ஆகி சுப்பீரியர் யூசர் ஆர் ரூட் யூசரா போறேன். எப்படி? சுடோ சுவிட்ச் யூசர் -root. ஸோ சுவிட்ச் யூசர் -root என்ன யூசரா மாறு? ரூட் யூசரா. சூடோன்றது என்னன்னா ப்ரிவிலேஜஸ், நான் ஒரு ஹையர் ப்ரிவிலேஜஸ் அப்படின்னா எக்ஸாம்பிள் இப்போ எப்படி சொல்றது, ரூட் யூசர் ப்ரிவிலேஜஸோட இந்த கோடை ரன் பண்ணேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரூட்ன்றது யாருன்னா அட்மின், அவர் தான் ஓனர். அந்த ஓனர் ப்ரிவிலேஜஸோட இந்த கமாண்டை ரன் பண்ண அப்படின்றதுக்காக சூடோன்னு பயன்படுத்துவாங்க. சூடோ சுவிட்ச் யூசர் -root. அவ்வளவுதான். இப்போ நான் ரூட் யூசராக மாறிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் கிட் இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணலாம். கிட் கமாண்ட் எல்லாமே கிட்னு ஸ்டார்ட் ஆகுங்க. ஸோ கிட்னு ஸ்டார்ட் ஆனாலே அது ஒரு கிட் கமாண்ட். இப்போ நான் என்ன பண்றேன், கிட் -version அப்படின்னு நான் செக் பண்றேன். கொடுத்தனா கிட்னா எனக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எரர் வருது. ஓகே சூப்பர். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், yum install git அப்படின்னு நான் கொடுக்குறேன். yumன்றது என்னன்னா நம்ம லினக்ஸ் மெஷின், Amazon லினக்ஸ் மெஷின்ல இன்ஸ்டால் பண்றதுக்கான ஒரு பேக்கேஜ் ரெபாசிட்டரி. ஸோ அப்போ பேக்கேஜ் மேனேஜர் தான் yumன்னு சொல்லுவாங்க. அப்போ yum install git அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு கிட்ன்ற டூலை இன்ஸ்டால் பண்ணும். அதுவே நெட்ல இருந்து எடுத்துட்டு வந்து இப்போ என்டர் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இன்டர்நெட்ல இருந்து எஸ் ஆர் நோ எஸ் ஆட்டோமேட்டிக்கா கிட்ட இன்ஸ்டால் பண்ணி முடிச்சு கம்ப்ளீட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், கிளியர் CLEARன்னு கொடுத்தா ஸ்கிரீன் கிளியர் ஆகும். கிளியர். இப்போ நான் என்ன பண்றேன்னா git -version அதே கமாண்ட் நான் திருப்பி ட்ரை பண்றேன். இப்போ ட்ரை பண்ணா எனக்கு 2.23.4 அப்படின்ற ஆப்ஷன் இருக்கிறதா எனக்கு காமிக்குது. ஓகே டன். அப்போ சூப்பர். அப்போ எனக்கு கிட் இருக்கு அப்படின்ற எக்ஸாம்பிள் எனக்கு வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ கிட்ட இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, புதுசா நான் ஒர்க் பண்றதுக்காக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். என்ன ஃபோல்டர்? mkdir ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணு. அதுக்கான கமாண்ட் என்ன ஃபோல்டர்? day 1. இன்னைக்கு தான் நம்ம முதல் நாள்ன்றனால day 1 ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணு.